ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் 29 ஜூன் 2025 பிற்பகல் தோராயமா 1:56 ரிஷப ராசியில பயிற்சி ஆகிறார். அப்படி ரிஷப ராசியில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலேயே இருந்து நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போறாருங்க. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க, சுக்கிர பகவான் லார்ட் ஆஃப் 2 and 7, அதாவது தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் அவன் தான், அதே மாதிரி களத்திர ஸ்தானாதிபதியும் அவன் தான். அப்படி தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியா இருக்க சுக்கிர பகவான் இப்ப 2ஆம் பாவத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அதாவது தன குடும்ப வாக்கு ஸ்தானத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் மேஷத்துக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல காசு, பணம், மணி அப்படின்றது வரும். எப்படிங்க வரும்? நாங்க 7 நாட்டு சனியில இருக்கோம் இல்லையா? அப்படின்னாலும் பொதுவா பாருங்க, 7 நாட்டு சனியில நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு வருஷம் குரு பகவான் நிறைய நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதுல இந்த ஒரு மாசம் சுக்கிர பகவானும் சேர்ந்து நற்பலன்களை கொடுக்க போறாரு. நம்ம பாருங்க, ரொம்ப எந்துவா உழைங்க. பொதுவா என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், நான் ஜென்ரலாவே சொல்றது உண்டு. அதாவது நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா இருக்கும் போது 4 மடங்கு உழைங்க. நேரமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் காலமும் சாதகமா இல்ல அப்படின்னா 10 மடங்கு உழைங்க. அப்ப நல்லா இருக்கும் போது 4 மடங்கு உழைக்கணும், 1 மடங்கு உழைக்கிறதுல எதுக்கு அப்படின்னா, நல்லா இருக்க நேரத்தை இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க பாத்தீங்களா, அந்த கதையா நல்லா உழைக்கணும். நேரம் நல்லா இல்லாத போது 10 மடங்கு உழைக்கணும். எதுக்கு? நம்மளுக்கு நேரம் சரியில்லை, நம்ம உழைக்கல அப்படின்னா நம்மளுக்கு பாருங்க, எக்கனாமிக்கலி நம்ம பேக்வேர்டா போயிடுவோம். உட்கார்ந்துட கூடாது. 10 மடங்கு உழைச்சி அந்த இழப்பை நம்ம பாத்தீங்கன்னா ஈடு கட்டிக்கலாம். புரியுதுங்களா? சோ எப்பயுமே உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. மேஷம் உழைக்க சலிக்கிறவங்க கிடையாது. சின்சியாரிட்டி, ஹானஸ்டி, டெடிகேஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைஞ்ச பர்சனாலிட்டிஸ் தான் மேஷம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. பெருசா யாராவது நம்மள அதிகாரம் பண்ணி ஏய் ஊன்னு பேசினா, நீ தான் பெரிய ரவுடியா, நானும் ரவுடியதான் அப்படின்னு காலம் இறங்குவோம். இருந்தாலும் இந்த காலகட்டம் பாருங்க, உழைக்கிறதுக்கான காலகட்டம். பொதுவாவே 7 நாட்டு சனியில நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருங்க. பிடிச்சா 4 வார்த்தை பேசுங்க, பிடிக்காட்டி ஒரே வார்த்தையோட நிப்பாட்டிக்கோங்க, பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த சுக்கிரன் குரு நல்லது செய்ய போறாருங்க. ஒரு வருஷம் ஃபுல்லும் 7 நாட்டு சனியில நம்ம இருக்கோன்றதே மறந்துருவோம். அதுக்கும் மேல சுக்கிரன் கொடுக்கக்கூடிய நல்லது அப்படின்றது பாருங்க, ஏதோ ஒரு விதத்துல வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, அது ஏதோ ஒரு விதம்னா எது உங்க தொழில் நீங்க ரொம்ப எந்துவா செய்வீங்க. தொழில் நல்லா நடக்குது அப்படின்னும் போது காசு பணம் அதிகமாகவும், தொழில் நல்லா நடக்குதுன்னா லாபம் அதிகமாகும். லாபம் அதிகமான காசு பணம் ஆட்டோமேட்டிக்கா நிறைஞ்சிடும். அப்ப தன வரவு அப்படின்றது இருக்கும். குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாமே மேலோங்கும். பொதுவாவே மேஷத்தினோட சொல்வாக்கு அப்படின்றது இயற்கையாவே மேஷத்துக்கு உண்டுதான். மேஷத்தினோட வாக்குக்கு அப்படின்ற ஒரு மரியாதை அப்படின்றது இருக்குதான். மேஷமா இருந்தாலும் சரி, துலாமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விருச்சிகமா இருந்தாலும் சரி, சிம்மமா இருந்தாலும் சரி, இவங்க பேசினா 4 பேர் கேட்பாங்க. இன்பில்ட்டாவே உங்களுக்கு அந்த ஒரு கேரக்டர் உண்டு. 4 பேர் பேசும்போது 4 பேர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி. சிரிச்சு வழிஞ்சி பேசி இல்ல, ஆளுமையா பேசி, அதிகாரமா பேசி, ரொம்ப பாருங்க எஃபர்ட்டா பேசி 4 பேரை பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அப்ப இந்த காலகட்டத்துல உங்க செல்வாக்கு அப்படின்றது அதிகமாகும். குடும்பம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான விஷயம், நல்ல சுப செலவுகள் எல்லாம் குடும்பத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. அப்ப மேஷம் இந்த ஒரு வருஷமே நல்லா இருக்குன்ட்டீங்க, அதுக்கு மேல இந்த ஒரு மாசம் நல்லா இருக்குன்ட்டீங்க, சந்தோஷங்க. ஆமாங்க, சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான் எல்லாமே பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். உழைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க. என்ன நல்லா இருக்குனாலும் நீங்க வழிபாடுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களே, அந்த விதத்துல மேஷராசி அன்பர்கள் என்னங்க வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, துர்க்கை தாயார வழிபாடு பண்ணுங்க. வீட்டு பக்கத்துல என்ன கோயில் இருக்கு அப்படின்னாலும் துர்க்கையினோட சன்னதி அப்படின்றது சின்ன பிள்ளையார் கோயில்ல கூட இப்பெல்லாம் இருக்கதானே செய்யுது. அந்த துர்க்கை தாய்க்கு போயிட்டு ஒரு விளக்கு, நெய் விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணணும். எந்த நேரமா வழிபாடு பண்ணலாம்? உங்களுக்கு என்ன நேரம் சாத்தியமோ அந்த நேரம். மாலை நேரங்கள்ல, இல்ல காலை நேரங்கள்ல, இல்ல ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு டைம் இருக்குமா, போலாமா போலாம். ராகு காலம் எமகண்டம் பார்த்து பர்டிகுலரா வழிபாடு பண்ணுமா அப்படிலாம் இல்லம்மா. துர்கை வழிபாடுன்றதை நீங்க பண்ணணும். நீங்க வாரத்துல ஒரு நாள் போயிட்டு துர்கைக்கு நெய் விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அபரிவிதமான நற்பலன்கள் வரும். அதுவும் இந்த ஒரு மாசம் கண்டிப்பா 4 வாரமும் செய்யுங்க. இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, 9994366066.
அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.